2023 அதாவது போன வருஷத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்த ஒரு 4 டிஷ்ஷஸ் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பிரியாணி மட்டும் கொடுக்காம அதுக்கு மேல நல்லா ஸ்பைசியான தொக்கு வச்சு அதுக்கு மேல பிரியாணி வச்சு கொடுக்குற இந்த தொக்கு பிரியாணி. இது ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரியில ஹோட்டல் ஜீவசந்தி அப்படின்ற ஒரு ஸ்பாட்ல தான் ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சென்னையில நிறைய இடத்துல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு மைலோ மிட் நைட்ல கிடைக்கிறதுனால ட்ரெண்ட் ஆச்சான்னு தெரியல. ஆனா இது குடிக்கிறதுக்கு அவ்வளோ கிரேஸ் இன்னுமே இருந்துட்டு இருக்கு. ஆழ்வார்பேட்டில் காஸ்மோ கேஃபே அப்படின்ற ஒரு ஸ்பாட்டை ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ இந்த கோல்டு மைலோ இல்லாத கடையே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்து ஒரு பன் பட்டர் ஜாம் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகும் நான் கனவுல கூட சத்தியமா எதிர்பார்க்கல. இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பேர் கூட்டமாக நிற்பாங்க. எங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மவுண்ட் ரோட்ல புகாரிலையும் பிலாலையும் ஹெவி காம்படிஷன் இது வாங்குறதுக்காக நிற்பாங்க. எனக்கு புகாரியோட நட்ஸ் போட்டு இந்த பன் பட்டர் ஜாம் ரொம்ப பிடிக்கும். காஃபி சாஸ்திராவோட பன் பட்டர் ஜாமும் ரொம்ப நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக இந்த ஐட்டம் இல்லாமல் இந்த லிஸ்டே கம்ப்ளீட் ஆகாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஐட்டம் தான் ஜப்பான் சிக்கன். ஈரோடு அம்மன் மெஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஃபேமஸ் ஆனது காரணமே இந்த ஜப்பான் சிக்கன் தான். அப்புறம் வேற என்ன ஐட்டம்